அப்ப புரிஞ்சுக்க தம்பி, தம்பி நீ விண்வெளிக்கு விண்கலத்தை ஏவலாம், ராக்கெட்டை ஏவலாம். அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன அனுப்பலாம், சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும். இந்த பனையும் பனை சார்ந்த இடத்திலே ஒரு தொழிற்சாலை, பனை சார்ந்த நாம் பொருட்களை தயாரித்து ஏற்றுமதி செய்து என் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கல. நான் பிரபாகரன் மகன் இல்லடா, நீ பாத்தேரு, நீ என்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு. அதே இங்க பாரு, பகிர்வு கடையில, பங்கிட்டு கடையில, அத ரேஷன் கடையில வெள்ள சக்கரை பேன், நாட்டு சக்கரை கருப்பட்டி கரும்பில் இருந்து வர வெள்ளம் தான் விநியோகிக்கப்படும். நான் வர்றதுக்கு முன்னாடி ரேஷன் கடையை மூடிடுவான். முன்னாடி ரேஷன் கடையில அரிசி பருப்பு போட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப இல்ல, கொஞ்ச நாள்ல ரேஷன் கடையே இங்க இல்லைன்னு வரும். ரேஷன்ல அரிசி தான் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல, அப்புறம் கடையே இல்ல. நாங்கள் வரும்போது குறிஞ்சி அங்காடி, மருதம் அங்காடி, நெய்தல் அங்காடின்னு நிறுவி அரசே கொடுக்கும். அப்படி இல்ல, வெள்ளச்சக்கரை தான் நான் சாப்பிடுவேன்னா, சாகிறதுன்னு ஆயிடுச்சு, அதிகமா வரி கட்டிட்டு சான்னு ரெட்டிப்பு வரிய போட்டு விட்டுருவேன். புரியுதா? நீ கொழுப்படுத்த சாகிறதுன்னு முடிவுட்டா கூட எனக்கு வரியை கட்டிட்டு செத்துப்போ. இப்ப என்ன ஆகுது? எங்க அப்பா வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்த பிறகு, இங்கே கருப்பட்டி காஃபி கிடைக்கும் எழுதிக்கிறான். அது கருப்பட்டி உடைச்சு போடும்போது நீ பாத்தியா? நீ ஆவின் பால் குடிக்கிற அவன்கிட்ட விக்கிறவன்ட்ட எங்க இருக்குன்னு கேட்டியா? முன்னாடி எல்லாம் மாட்டு மடுவை போட்டிருந்தான் ஆவின் பொட்டலத்துல. இப்ப இந்த பக்கம் கருணாநிதி ஐயா படம், இங்க ஸ்டாலின் படம். நான் கேட்டேன், ஓ பால் மாட்டு மடுவில் இருந்து வரலையா, இங்க இருந்தா வருதா? அது ஏய் சந்தை இருந்தா தட்டி பாருவான் ஆவின் பொட்டலத்துல. என்ன தேவைன்னு இது ஒரு கூட்டம். முதலில் நாகரிகம் பெற்ற இனம் போர்க்குணம் மற்று போயிருங்கிறான். நீ நாகரிகம் பெற்ற இனம் மாதிரியா இருந்த? உட்காருன்னு 1 மணி நேரம் கத்துற, அப்படி போய் உட்கார மாட்டேன். என்னைக்கு இந்த சமூகம் மேம்பட போகுது? வெள்ளக்காரன்லாம் இப்படி ஏதாவது ஒரு கூட்டத்தில் இப்படி நின்று பார்த்திருக்கியா நீ? அவ்வளவு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கு எப்படி இருக்கும்னா, எங்க கட்சி கூட்டம் நடக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள் வந்து பாரு, எங்க பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு பாரு. இப்ப கூட அண்மையில கோயம்புத்தூர்ல 50,000 60,000 பேர் கூடனா ஒரு சத்தம் இருக்காது, ஒரு குறுக்கு மறுக்கம் ஓடுறது ஒண்ணு இருக்காது. ஏன்? பிரபாகரன் பிள்ளைகள் மக்கள் ராணுவம் போல இருப்பான். உலகிற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் என்ன செய்யறது, எதை சாப்பிடுறது, எதை பேசுறது, எதுவும் தெரியல. உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் எவனும் விற்க முடியாது. கடை கட்டி கொடுத்துருவேன் நானே. கடை இங்க கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் கிடையாது ராஜா, தகர பெரிய பெரிய தொழிற்சாலை